ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு புதிய ப்ராடக்டோட தான் வந்திருக்கேன். உங்களுக்கு சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு ஹேங்கிங் இயரிங்ஸ் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான பொருள் வந்து 2 இயரிங், இந்த மாதிரி இயரிங் ஹூக். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஜம்ப்ரிங் தேவைப்படும். ஜம்ப்ரிங் அதையும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி கடையில் கிடைக்கும். கியர் ஒயர்னு நீங்கள் கேட்டுக்கலாம். கேட்டால் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நான் ஈக்குவலாக ஒரு 2 பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? வீடியோவில் ஈக்குவலாக 2 பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் வேணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு சுகர் பீட்ஸ், அதாவது சில்வர் கலர் பீட்ஸ், இந்த மாதிரி சில்வர் கலர் பீட்ஸ் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான ஒரு ஹேங்கிங் பீட்ஸ், ஒரு சில்வர் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக டூல்ஸ் வேணும். கண்டிப்பாக இந்த டூல்ஸும் வேணும், இன்னொரு டூல்ஸும் நமக்கு வேணும். 2 டூல்ஸும் இருந்தால் தான் நம்ம மேக் பண்ண முடியும். இன்றைக்கி சூப்பரான உங்களுக்கு ஒரு செமையான ஒரு நல்ல இயரிங்ஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். நல்ல வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படின்ட்டு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? நம்ம மேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்படி ஒரு பென் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பென் வச்சுக்கோங்க. ஈஸியாக வந்து மேக் பண்ணிடலாம், ரொம்ப பெரிய கஷ்டமே இல்லை. இந்த மாதிரி கியர் ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. நான் 2யுமே சமமாக நான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வீடியோவில் தெரியுதா? இப்போ வந்து என்ன செய்யணும், இந்த பென்னை வச்சு இப்படி இந்த பக்கத்தில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு ரவுண்டு, அண்டு இன்னொரு ரவுண்ட், நெக்ஸ்ட்டு ஒரு ரவுண்டு, அவ்வளோதான். இப்படி தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி அவ்வளோதான். இப்படி எடுத்துடலாம். இப்படி எடுத்தால் நல்ல ரிங் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும், ரிங் மாதிரி கிடைக்கும். ஓகேயா? இந்த மாதிரி ரிங் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த ஹோல்டரையும் நம்ம அதே மாதிரி இந்த மாதிரி பென் எடுத்துக்கலாம். இப்படி பிடிச்சிக்கிட்டு 1 and 2 and 3 லேயர். ஓகேயா? 3 லேயர் வர்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன பாருங்கள், இப்படி. ஓகேயா? சூப்பரான ஹேங்கிங் இயரிங் தான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேயா? இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த இயரிங் எடுத்துட்டு, இந்த இயரிங் ஹோல்டர் மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துட்டு இந்த பக்கத்தை வந்து இப்படி மடக்கி விட்டுறணும். ஓகேயா? அதாவது இந்த பக்கத்தை வந்து மடக்கி விட்டுறணும். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா? இந்த மாதிரி நல்ல மடக்கி விட்ருங்க. விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பீட்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த சில்வர் பீட்ஸ், இந்த சில்வர் பீட்ஸை நம்ம ஒவ்வொன்றா ஃபில் பண்ணுறோம் இதில். ஓகேயா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொன்றா நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாகவே ஃபில் பண்ணுறோம். ஓகேயா? ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஒவ்வொரு பீட்ஸாக ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. கேப் இருக்கக்கூடாது, கேப் இருக்கவே கூடாது. நான் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது மட்டும் இல்லைங்க, 2யுமே, அதாவது இந்த சைடு இயரிங் 2யுமே ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், இல்லைனா வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஃபில் பண்ணியாச்சு. ஓகேயா? இப்படி ரோலானா இருக்கா? சூப்பராட்டு இப்படி தான் இருக்கும். இப்போது இது வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து சில்வர் பீட்ஸை வச்சு ஃபுல்லாக வந்து ஃபுல் பண்ணிக்கணும். ஓகே? அந்த பீட்ஸ் வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதையும் வந்து மடக்கி விட்டுறலாம். பீட்ஸ் உலாத அளவுக்கு இதையும் வந்து நம்ம இப்படி மடக்கி விட்டுறணும். ஓகேயா?
மடக்கி விட்டுட்டு இப்போ பாருங்கள், நம்ம ரெண்டையுமே நம்ம எவ்வளோ அழகாட்டு நம்ம பீட்ஸ் போட்டு அழகாட்டு நம்ம பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இது வந்து இயரிங்ஸுக்கு பேஸ் மாதிரி பண்ணியாச்சு. ஓகேயா? கேப் இல்லாமல் பண்ணிக்கணும், பரவாயில்ல. கேப் இருந்தாலும் லைட்டாக ஓகேயா, அது ஸ்ப்ரெட், அதாவது அங்கேயும் ஷேக் ஆகிற மாதிரி கூட பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். அப்போ தான் ஹேங்கிங்கில் கிடக்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை இப்படி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கியர் ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயர் வந்து இவ்வளோ பெரிய பீஸாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேயா? இவ்வளோ பெரிய பீஸாக நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு பீஸும் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்துக்கிறோம். கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. ஒரு ஒயர் எடுத்துட்டு அந்த மாதிரியே என்ன செய்யுங்க, இப்படி இது பண்ணி ரோல் பண்ணி விட்டுறலாம், வளைச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி வளைச்சி விட்டுறலாம். ஓகேயா? உங்களுக்கு தெரியுதா வீடியோவில்? இந்த மாதிரி வளைச்சி விட்டுறலாம். வளைச்சி விட்டுட்டு நம்ம சில்வர் பீட்ஸ் வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில்வர் பீட்ஸ், ஓகே, அதை வந்து இப்போ இதில் விட்டுறலாம். இதில் விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுதான் நீங்கள் கவனிக்கணும். இந்த நம்ம போட்டிருக்கோம்ல, வளைச்சி விட்ருக்கோம்ல, அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த நீடில் வந்து விடணும். விட்டுட்டு உள்ளோடி மேலே நம்ம வளைச்சி விட்ருக்கோமா, அது வழியாக நம்ம எடுத்துடணும். அவ்வளோதாங்க. அது வழியாக எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இது வழியாக நம்ம எடுத்துட்டோம். ஓகேயா? எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, நான் அதை கட் பண்ணிக்கிறேன். ஓகேயா? ஒரு லெவலாக வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம இப்படி வளைச்சி விட்றலாம். இப்படி ஹேங்கிங் இப்படி வளைச்சி விட்றலாம். அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இயரிங்ஸ் சூப்பராக இருக்கும். இப்படி ஸ்ட்ரைட்டாக இங்கே பாருங்கள். இப்போ நான் இப்படி வளைச்சி விட்டுட்டேன்னா உங்களுக்கு தெரியுதா? நான் வளைச்சி விட்ருக்கேன் பாருங்கள். அது வழியாக நான் எடுத்து வளைச்சி விட்ருக்கேன். இருங்க காமிக்கிறேன். அது என்ன பாருங்கள். இப்போ இது வழியாக நம்ம எடுத்தாச்சு. இந்த சைடு உள்ள ஹோல் வழியாக நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இதை எப்படி வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு இயரிங் ஹூக் எடுத்துக்கோங்க. ஓகேயா? இயரிங் ஹூக்கில் வந்து இந்த பக்கத்தில் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கத்தில் நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஹேங்கிங் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இதை இதில் ஹோல்ட் பண்ணிடலாம். அந்த இதை இந்த இதில் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்படி அதை ப்ரெஸ் பண்ணி நெருக்கிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நெருக்கிட்டோன்னா இப்படி நல்லா டைட்டாக நெருக்கிக்கோங்க. ஓகேயா? இயரிங்ஸ்குள்ளே நல்லா டைட்டாக நெருக்கிக்கோங்க. உங்களுக்கு நான் பேஸ்க்கா இப்போ பாருங்கள், இயரிங்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நல்ல மாடலர் இயரிங்ஸ் ரெடி. இதே மாதிரி நம்ம அந்த இயரிங்ஸும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இயரிங்ஸ் பார்க்கலாம். இயரிங்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். சூப்பரான இயரிங்ஸ், செமையாக இருக்குது பாருங்கள். வியூவில் வைக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்படி தாங்க இருக்கும் இயரிங்ஸ். நல்ல மாடலாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரெண்டையுமே வச்சு காமிக்கிறேன். நல்ல ஹேங்கிங் இயரிங்ஸ் வந்து ரெடி. சூப்பராக இருக்கும். நல்லா அழகாக சூப்பராக இருக்கா? யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க வந்து எனக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேங்கிங் இயரிங்ஸ் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நேற்று நிறைய பேர் வந்து ப்ரேஸ்லெட் ஆர்டர் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ஹாப்பி. சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த இயரிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சூப்பரான இயரிங்ஸ்.